உங்கள் கனவு எல்லாம் எத்தனையோ தமிழ் அகராதியிலிருந்து எடுத்து ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான். மக்களுக்கு அதைத்தானே எதிர்பார்த்தோம். 4 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எதிர்பார்த்தார்கள். ஆட்சி ஏற்றவுடன் எதிர்பார்த்தார்கள். 2வது ஆண்டில் எதிர்பார்த்தார்கள். 3வது ஆண்டில் எதிர்பார்த்தார்கள். இப்பொழுது 4வது ஆண்டு முடிந்துவிட்டது. ஆட்சி நிறைவு பெறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. இந்த வேளையிலே பல எதிர்க்கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் அவரவர் இஷ்டத்திற்கு பேசி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசியலில் உங்கள் வாக்கு யாருக்கு? மக்களே, உங்கள் வாக்கு யாருக்கு? என்னிடம் மக்களில் ஒருவன் தானே நான். என்னிடம் கேட்டால் நான் என்ன சொல்வேன்? எனது ஓட்டு யாருக்கு முதலில் அதை சொல்லுங்கள் என்று நீங்கள் கேட்கும்பொழுது எனக்கு கேட்கிறது. நான் வாக்குச்சாவடி செல்வேன். மை வைப்பார்கள். அந்த கம்ப்யூட்டர் பக்கம் போய் நிற்பேன். அப்போது எனக்கு நினைவிழந்து போய்விடும். மக்களாட்சி கடவுளால் தீர்மானிக்கப்படுகிறது. அவர் சொல்வார், ஏதாவது தொட்டுட்டு வந்துடுவேன். மக்களாட்சி அதானே. இறைவனுக்கு சமமான ஒரு இடம். தீர்ப்பு அவர் தான் வழங்க வேண்டும். அதை நான் செஞ்சுட்டு வந்துடுவேன். அடுத்த விடையில் வரேன்.